அடுத்த வசனம் சொல்லுது, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனைவியும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவளுக்கு ஐயோ. இது யாருக்கு சொல்கிறாருன்னா, அவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனத்துக்கும் சமாரியாவில் உள்ள ஜனங்களும் அந்த லிஸ்ட்டில் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்களா, மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்க நினைக்கிறார்கள், மற்றவருடைய வீடுகளை அபகரிக்க நினைக்கிறாங்க, அவர்களுடைய பொருட்களை அபகரிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஏமாற்றி கொள்ளையடித்து அந்த வீடுகளையோ, பாருங்கள் இங்கே சொல்லுது புருஷனையும் மனைவியும் கூட சொல்லப்பட்டிருக்குது. அதை கூட என்ன செய்கிறாங்க, அதை சுதந்திரமாக அதை ஒடுக்குகளுக்கு ஐயோ. அடுத்த வசனம், ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதனால் கர்த்தர் இவற்றை செய்கிறார் பார், நான் இந்த குடும்பத்துக்கு எதிராக துன்பத்தை கொடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். யாரு? சத்துரு போராடுறான், பிசாசு போராடுறான். பாஸ்டர் என் குடும்பத்தில் வந்து போராடுறான், என்கிட்ட வந்து போராடுறான். யார் போராடுறது? இப்போ இவரை துரத்தணும். யாரை துரத்தணும்? பிசாசு பிடிச்சிட்டு வந்தா, வியாதியில் வந்தா, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்குறோம். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, யார் வருதாங்க? கர்த்தரே என்ன செய்கிறாராம், அந்த குடும்பத்துக்கு துன்பத்தை செய்ய வராராம். மறுபடியும் வாசிக்கிட்டோமா? கேட்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதனால் கர்த்தர் இவற்றை சொல்லுகிறார் பார், நான் இந்த குடும்பத்திற்கு எதிராக துன்பத்தை கொடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியாது. நீங்கள் வீண் பெருமை கொள்வதை விட்டு விடுவீர்கள். ஏனென்றால் தீமைகள் வந்து கொண்டிருக்கிறது. பெருமையை விட்டு விடணுமா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார். இப்போ இவரை எப்படி துரத்துறான்? எந்த பெயர்னால துரத்த முடியும்? இயேசு நாமத்தினால இயேசுவை துரத்துவியா? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிசாசுகளை துரத்தினா பிசாசு ஓடி போகும், வியாதி சுகமாகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இயேசுவே போ சொல்ல முடியுமா? அவரே உனக்கு எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இங்கே பெருமையினால செய்கிற காரியங்கள், அடுத்து முன்னாடி வந்து இச்சிக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவனுடைய ஜனங்கள் செய்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, மாறாக அவர் என்ன செய்கிறாராம், துன்பத்தை கொடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறாரு, நினைத்து கொண்டிருக்கிறாராம். அது வந்து கொண்டிருக்குதான். இதை தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி சமாரியாவில் உள்ள ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்கிறார். அதை சொல்லும்பொழுது எதுக்கு சொல்கிறாரு? இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னால் அதிகமாக ஆசீர்வாதம் இருக்கிறது வந்து கொஞ்சமாக தான். இந்த அதிகமாக பிரச்சனை வந்து எதுன்னு சொன்னால் கண்டிக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசிகள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசிகள்லாம் எப்படி இருக்காங்க சொல்லுங்களேன்? இன்றைக்கி எல்லாமே தீர்க்க தரிசிகளை தேடி தானே ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் குறி சொல்லுகிறவர்களுக்கு ஒரு பேர் என்னது சொல்லுங்களேன் நல்லா? ஆமாம், தீர்க்க தரிசின்னு சொல்லி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்ட்டு இந்த குறி கேட்ட பழக்கம் இல்லை, அதெல்லாம் கேட்டு பழக்கம், அதெல்லாம் மறந்துட முடியுமா?
அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லை, நேரம் வரும்போது செய்வோம் இல்லை, அப்படித்தானே? நேரம் வரும்போது ஆண்டவரிடத்துலேருந்து எந்த ஒரு பதிலும் வரல, நம்மளுக்கு ஒன்றும் வரலனா உடனே எங்கே போகிறது? இன்னும் அந்த பழைய நினைவுகள் இன்னும் மாறலை, பழைய சிந்தனை போல. ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. வந்த ஜனங்க அவங்க என்ன செய்கிறாங்களாம், திரும்ப எகிப்துக்கு போகிறதுக்கு நினைத்தார்களாம். அதனால தான் ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தார். ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார், இருந்திருந்தா, ஆபிரகாம் நீ பெத்த புள்ளகுது பார்த்தியா, பிள்ளைங்கள்லாம் வந்தது தலைமுறை சந்ததியெல்லாம் இருக்குது பார்த்தியா, அப்பா பயங்கர மோசமானதுப்பா. ஒருவேளை மேலே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், கடலை பிளந்து கொண்டு வந்தேன். இல்லைன்னா இதுக்கு வழி தெரிஞ்சுக்கின்னு இது சுற்றி நான் அங்கேயே தான் போயிருக்கேங்க. திரும்ப திரும்ப நமக்கு அங்கேயே எங்கேருந்து வந்தோமோ அந்த இடமும் என்ன செய்யும், வரும். நீ எதெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் வரும், மண்டைக்குள்ளே ஓடும். சொல்லுதுங்க, நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை அடிமையாக இருந்தியே. அந்த அடிமையாக இருந்துட்டு நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல உணவு இல்லை, வெங்காயத்தை சாப்பிட்டதை வச்சுக்கின்னு நினப்பு வச்சுக்கின்னு நீ என்ன செய்து திரும்ப போக பார்க்குது. அதே போல் தான் ரட்சிக்கப்பட்டவர்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பின்மாற்றம் அடைகிறாங்க. ஏன்னா பாஸ்டர் சும்மா திட்டாருங்கோ. பாஸ்டருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு செக்கு வைக்கிறாங்களாம், செக்கு வைக்கிறாங்க. ரொம்ப எதனா பண்ணால் நான் அப்படியே வரமாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி இப்படி அப்படின்னு உடனே பாஸ்டே அம்மா வாங்கம்மா, வா என்ன ஆச்சு, வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் என்ன செய்வேன், போய் கெஞ்சினம்மா சொல்லுங்கள். உங்கள் உயிருக்கு பாதுகாப்புக்கு இங்கே ஆண்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. உன் உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு நான் கெஞ்சினுமா, நீ கெஞ்சினுமா? சொல்லுங்க. உன் உயிர் மீட்கப்படணும், உன் உயிர் நித்தியத்துக்கு போகணும். அதுக்கு ஊழியக்காரன் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் உன் ஜீவன் நித்தியத்துக்குள்ளே போகும். இல்லை என்றால் அது நரகத்துக்கு தான் போகும். ஆத்மா மேலே ஊழியக்காரனுக்கு ஒரு தாகம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவர் ஆத்மா நேசர், ஆத்மா மணவாளன். ஒவ்வொரு ஆத்மாவை மீட்பதற்காகத்தான் தன் ஜீவனை உயிரை கொடுத்து நம்ம உயிரெல்லாம் மீட்டெடுத்தார். இதை ஆண்டவர் ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து இந்த மந்தையெல்லாம் மேய்த்து கொண்டு வந்து எங்கப்பா விடணும், அங்கே விடணும். இந்த மந்தையில் இருக்குது என்ன செய்யுது, ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுறது, ஆகடியம் பண்ணுறது. அவர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் அவர் என்ன செய்வார், வந்து நான் அங்கே போவேன், எங்கன்னா போகணுவேன். நான் இப்போ சொல்லுவேன், நீ எங்கன்னா போ, ஏன்னா உனக்கு சிந்தனையில் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இரவிலெல்லாம் படுக்கையில் யோசிக்கிறீங்க, என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, அது மறுநாள் காலையில் செய்கிறீங்க. நீ என்னென்னலாம் நீ செய்ய நினைக்கிறியோ உனக்கு யார் வருது இப்போ? ஆமாம், நாங்களாம் கையை தூக்கி உயர்த்திடுவோம், ஆண்டவரே இதுக்கு மேலே முடியல ஆண்டவரே. ஒரு தம்பி கேட்டான் பெரும்பாக்கத்திலேருந்து, பாஸ்டர் சவுல்கிட்ட எதுக்கு பாஸ்டர் ஆண்டவர் அசுத்த ஆவியை அனுப்புகிறாரு? ஆண்டவரே அனுப்புகிறாரு. ஆண்டவருக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். யாரை பற்றி தெரியும் சொல்லுங்களேன்? பிசாசை தெரிந்தவுடைய அவன் தீமை செய்யணும்னு தள்ளிட்டார் அவர். ஆனால் நம்மளை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் பிசாசை வச்சிருக்கிறாரு. இன்னும் அவனுக்கு காலம். ஆமாம், ஏன்னா தீமையை செய்து யார்? அவன் வருவான். அவனுக்கு கையை தூக்கினா கேட்டை ஓப்பன் பண்ணார்னா அவன் வெள்ளம் போல வருவான். இதெல்லாம் வாசிக்கணும். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கணும் இல்லையா? யோபு உத்தமனும் சன்மார்க்கமாக இருந்தான். அந்த உத்தமனும் சன்மார்க்கமாக இருக்கிறவனுக்கு அவன் பிசாசு போய் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ ஆண்டு எங்கெல்லாம் சுற்றி வரியாப்பா,
என்னப்பா பண்ணிட்டு வரேன்னு கேட்குறாரு. ஆமாம், நான் எல்லாம் சுற்றி வரேன். சும்மாவே சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் எல்லாம் சுற்றி வந்தேன், நான் ஒன்றும் இல்லைப்பா, சுற்றி வந்துட்டேன் அப்படின்றான். ஆனால் என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ, இவரே போட்டு கொடுத்துட்டார். இவரே ஆமாம் போட்டு கொடுத்தாருன்னா, அவன் உத்தமனும் சன்மார்க்கன். ஆனால் அவனை எதுக்கு பிசாசு அனுப்புகிறான்னா, அவனை கிழக்கு தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறவன், கிழக்கு தேசத்தில் அவன் தான் பெரியவன். இப்போ அவனை 4வது திசையில் அவனை பெரியவன் ஆக்க போகிறார் ஆண்டவர். ஆமே. அதுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, இவன் சொல்கிறான், நீ யோபு கொண்டான்னு சுற்றி நீங்கள் வேல் அடிக்கவில்லையா, நீங்கள் உங்கள் கரத்தை வைக்கலையா, நான் எப்படி போகிறது? சரி, நான் எடுக்கிறேன், நீ போ. அவனை அப்போ கூட அவன் உத்தமத்தை விட்டு அவன் போகலையான். சவுலுக்கிட்ட எதுக்கு ஆண்டவர் அசுத்தாவி அனுப்பினார்? ஆண்டவர் வெறுக்கிறதை இவன் வெறுக்கலை. பெலிஸ்தரை அடியோடு அழிச்சிட்டுன்னு சொல்கிறாரு. அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அழிச்சுன்னு சொன்னார். இவன் இச்சித்து அவன் ராஜாவை உயிரோடு வச்சு உள்ளுக்கிற ஆடு மாடெல்லாம் எல்லாம் மெலிஞ்சு போயிருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு நல்லா கொழுத்ததெல்லாம் வச்சிருக்கிறார். என்னத்துக்கான்? ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் பலியை எதிர்பார்ப்பாரா? அவனை அழிக்க சொன்ன நீ அழிக்காமல் அவனுக்கு நீ என்ன செய்கிற, சாதகம் பண்ணிட்டு இருக்கிறியா சொல்லி அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்தார். தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சவுலுக்கு அசுத்தாவியை அனுப்பினார். இங்கே அதே தான் கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? நம்ம சிந்தனையில் எல்லாம் வர்றோம். இது ஒரு குப்பை தொட்டி போல, இது எல்லாமே தானாக வந்துட்டு இருக்கோம், ஏற்கனவே இருந்தது. இவைகள் எல்லாம் நம்ம வசனத்தின் மூலியமாகத்தான் நம்ம ஜெபித்து 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 அழிக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் ஆண்டவர் கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி பாடிட்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு காரியம், எனக்கு ஆண்டவரே, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் பெரியவர், எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஐஸ்வர்யத்தில் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்து ஏன் ஆண்டவரே உம்மை தேடி நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களை இன்னும் ஆசீர்வதிக்கல என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. எனக்கு அதுதான், ஆண்டவரே, நீ எனக்கு என் சபைக்கு என் ஜனங்களை மேய்க்கிறது நீ எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த ஜனங்களை ஆசீர்வாதம் பெறணும். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய அதுதான் ஆசையாக இருக்கணும். அந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த பூமியில் நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், அவங்க அத்தனை பேரும் நித்தியத்துக்கு போகணும். ஆனால் ஏன் என்ன ஆசீர்வாதம் வரல? வாக்குத்தத்தங்கள் நிறைய வாக்குத்தத்தங்கள் போயிருக்குதே, ஏன் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல? ஜனங்களுடைய வாழ்க்கை சரியில்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்திக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 4வது வசனம் பிறகு